ஹாய், நம்மளோட ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் இன்றைக்கி ஒரு ஃபுல் ஃபேஸ் எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் இந்த ஃபேஸோட கலர் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா ஃப்ளஷ் டிண்ட் தான் எடுத்திருக்கேன். பேஸ் கலருக்கு ஃப்ளஷ் டிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளஷ் டிண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது லிப்ஸு, நோஸு, அதுக்கப்புறம் ஐஸ் இதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்குமே நம்ம இந்த ப்ளஸ் நோஸ்க்கு கூட நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஐஸ், லிப்ஸ் மட்டும் விட்டுட்டு மொத்த எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம பேஸ் கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம லிப்ஸ் மேலேயோ இல்லை ஐஸ்குள்ளேயோ எங்கேயும் ஆகாத மாதிரி அதை சுற்றியும் வந்து நம்ம கலர் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன கலர் கொடுத்தாலும் ஓகே. இப்போ ஒரு கிருஷ்ணர் ஃபேஸ் வரைகிறீங்கன்னா நீங்கள் ப்ளூ கலர் கொடுப்பீங்க. அதே போல் ஒரு விநாயகரோட ஃபேஸ் வரைகிறீங்கன்னா எல்லோ இல்லைன்னா பிங்க் அந்த மாதிரி கொடுப்பீங்க. அம்மன் ஃபேஸுங்கும்போது எல்லோ. ஸோ இந்த மாதிரி எது கொடுத்தாலுமே பேஸ் கலர் ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளூ கொடுத்தீங்கன்னாலும் ரொம்ப லைட்டாக ப்ளூ தான் கொடுக்கணும். நிறைய ஒயிட் எடுத்துகிட்டு லைட்டாக ப்ளூ மிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பேஸ் கலர் கொடுக்கணும். இப்போ இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, அந்த ஐப்ரோக்கும் ஐஸ்க்கும் நம்ம ப்ரௌன் ஐஸோட பெயிண்டிங்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே போல் நம்ம ப்ரௌன் எடுத்துகிட்டு ஐப்ரோக்கு ஐஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கண்ணுக்குள்ளே இருக்க கருவிழி இருக்குது இல்லையா, அதுக்கும் நம்ம ப்ரௌன் கொடுத்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரௌன் தான் இப்போ கொடுத்துருக்கோம். ஐப்ரோக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கேளுங்க. ப்ரௌன் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கொடுக்கறதுனால ஓகே தான். நான் வந்து டைரெக்டாக இந்த பேர்ன் சியானா இருக்குது இல்லையா, அதை எடுத்துகிட்டு நான் அப்படியே வந்து டைரெக்டாக கொடுத்துருக்கேன். இதை பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க கருவெளிக்கும் வந்துட்டு நம்ம ப்ரௌன் கொடுத்துட்டோம். அது கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இன்னொரு பக்கமும் வந்துட்டு நம்ம ப்ரௌனில் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, அந்த நோஸ்க்கு வந்துட்டு நம்ம நோஸ்க்கு வந்து நம்ம அவுட்லைன் போட மாட்டோம். கீழே மட்டும்தான் நம்ம போடுவோம். ஸோ மேலே வந்துட்டு நம்ம அடுத்த ஷேடு இதுக்கு அடுத்தது ஒரு டார்க் கொடுப்போம் இல்லையா, அதை வந்து நான் ஆரஞ்சாக கொடுத்துருக்கேன். ஆரஞ்சே வந்து ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ அதுக்கு வந்து ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த நோஸ்க்கு வர மாதிரியே லைன் போட்டுட்டு அதை வந்து ஃபுல்லாக அப்படியே நம்ம சைட்லலாம் ஸ்மெச் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் நல்லா ப்ரஷ்ஷை வச்சுட்டு பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேராகவே வந்து நம்ம கண்ணுக்கு கீழேயும் லைட்டாக அந்த கலர் இது பண்ணி விடுவோமா, அதனால் அந்த ஐக்கு கீழேயும் லைட்டாக ஒரு லைன் அளவுக்கு நம்ம கொடுத்துடலாம். நோஸ்க்கு கொடுக்கும்போதே வந்து நீங்கள் ஐக்கும் கொடுத்துருங்க. அந்த ஐக்கு கீழே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐப்ரோ இருக்கு இல்லையா, ஐப்ரோவுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஐக்கு கீழே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம கொடுக்குற கலரை வச்சுட்டே தான் நம்ம எல்லாத்துக்குமே காதுலேருந்து அந்த ஃபேஸோட அவுட்லைன் எல்லாமே இப்போ இந்த கலரை வச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து என்ன கலர்னால், நான் ஆரஞ்சு கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஐப்ரோக்கு கீழே இருக்கிற ஏரியாவுக்கு லைட்டாக கொடுக்கலாம். ஏன்னா நம்ம அங்கே கடைசியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக அந்த க்ரிம்சனில் வந்துட்டு அந்த ஐக்கு மேலே இருக்க ஒரு லைன் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதனால் அந்த ஐப்ரோவுக்கு கீழே அந்த க்ரிம்சன் வச்சுட்டு நம்ம அப்படியே ஷேட் கொடுப்போம். சும்மா லைட்டாக மட்டும் நீங்கள் ஐப்ரோவுக்கு கீழே இந்த கலரை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோஸ் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லிப்ஸோட பார்ட் முடிச்சிடலாம். லிப்ஸுக்கும் அப்படி தான் நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ வந்துட்டு அதோட லைட் ஷேடு நம்ம பேஸ் கலராக கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிங்க் கொடுத்தேன். இப்போ ஆல்ரெடி வந்து பிங்க்கே வந்து ரொம்ப லைட்டாக தான் கொடுத்தேன். அது ரொம்ப டார்க்காக இருந்ததுனால அது கூட திருப்பி நான் ஒயிட் கொடுத்துட்டு இன்னும் நல்லா ரொம்ப ஒரு பேபி பிங்க் மாதிரி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரிம்சன் எடுத்திருக்கேன். அந்த க்ரிம்சனை வச்சுட்டு இப்போ அந்த லிப்ஸுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கலரை அப்படியே உள்ளே வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ லிப்ஸுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டே நம்ம மேலே இருக்க கலரை என்ன பண்ணுறோன்னா உள்ளே அப்படியே மெர்ஜ் பண்ணி விட்டுறோம். இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணி விட்டுறலாம். கீழே இருக்க லிப்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அதனால் அதில் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பியும் இன்னொரு லேயர் கூட நம்ம கொடுக்கலாம். செகண்ட் வாஷ் கொடுக்கறதுக்கு சேம் அதே போலயே க்ரிம்சன் எடுத்துகிட்டு அவுட்லைன் போட்டுட்டு அந்த அவுட்லைன்லேருந்து நம்ம உள்ளே வந்து மெர்ஜ் பண்ணி விடலாம். பாருங்கள், க்ரிம்சனில் நம்ம லைன் கொடுத்துருக்கோம். நல்லா டார்க்காக கொடுத்துருக்கோம்.
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, கிரிம்சனில் தான் வந்துட்டு திருப்பி எகெயின் இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுப்போம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம செகண்ட் வாஷ் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இதையும் வந்து நம்ம உள்ளே அப்படியே நல்லா ஷேட் பண்ணி விட்டுறலாம். பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா, லைட்டாக அந்த ப்ரஷ்ஷில் இருக்க அந்த பிங்க்கை மட்டும் அந்த லிப்ஸோட 2 பக்கமும் வச்சுட்டு, அதை அப்படியே நம்ம அப்படியே மெர்ஜ் பண்ணி விட்டுறலாம். அந்த ஒரு சிரிச்ச மாதிரி ஒரு லுக் கிடைக்கணும்ல, அதுக்காக நம்ம பிங்க்கை வந்து அங்கே சைடில் மட்டும் லைட்டாக கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு வந்து நான் சும்மா ப்ரஷ்ஷில் இருக்க பிங்க்கவே சும்மா லைட்டாக சுற்றி வச்சுட்டு அதை அப்படியே வந்து நம்ம ப்ரஷ்லேயே மெர்ஜ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த நோஸ்க்கு நம்ம ஷேட் கொடுத்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு நம்ம அதே கலரவே நம்ம ஃபேஸ்க்கு காதுக்கு எல்லாமே கொடுத்துக்குறோம். இப்போ கொடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து மெர்ஜ் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி நம்ம நிறையா பிக்சரில் சொல்லியிருக்கோம். நீங்கள் இப்போ கொடுக்குற கலரையே வந்துட்டு நல்லா வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சுட்டு ப்ரஷ்ஷில் அதை எடுத்து நீங்கள் அப்படியே பிக்சரில் வந்து அது வாஷ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்னென்னா, இது ட்ரையாக இருந்துச்சுனாலும் நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அழகாக வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வாஷ் கொடுக்குறோம். சேம் அந்த கலர்லேயே கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக வாஷ் கொடுத்துக்கோங்க. அந்த எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த அவுட்லைன் போட்டிருக்கோமோ ஸோ அங்கெல்லாம் வாஷ் கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னா, நம்ம தனியாக வரைஞ்ச மாதிரி தெரியாமல் அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். உள்ளே இருக்க கலர் கூட அப்படியே நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் போடுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற இடத்துக்கெல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா டார்க்காக இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அது கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ரஷ்ஷை வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே இந்த கீழே இருக்க கலர் கூட பிளெண்ட் பண்ணும்போது அது வந்து சரியாயிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே டார்க்காக கொடுக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் வந்து, அதாவது டெப்த்து கொடுக்குற இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கு வந்து ஷேட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபேஸில் எல்லா பக்கமும் நம்ம அந்த கலரை வந்து நம்ம அப்படியே பிளெண்ட் பண்ணி ஈவனாக பண்ணி விட்டுறலாம் 2 பக்கமே. அதுக்கப்புறம் நெத்திக்கிட்ட உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும், டார்க்காக இருக்கும், அதையெல்லாம் வந்து நம்ம அப்படியே மெர்ஜ் பண்ணி ஈவனாக பண்ணி விட்டுறலாம். ஹைலைட் கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம கடைசியில் கூட கொடுத்துக்கலாம். அந்த கண்ணம் கிட்ட இந்த இடத்துலலாம் வேணும் அப்படின்னா, அதாவது பத்தலை அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது கிரிம்சன் எடுத்துக்கிறோம். கிரிம்சன் கூட லைட்டாக வந்து ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய கிரிம்சன் வந்து கொஞ்சம் அப்படியே வாடாமல்லி கலர் அந்த ஷேடில் இருக்கும். அதனால் லைட்டாக ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நார்மலாகவே நீங்கள் கிரிம்சனை ப்ரௌன் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவுட்லைனில் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் லிப்ஸ் வந்து நல்லா டார்க் ஆயிரும். அதுக்கப்புறம் அதே கிரிம்சனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நோஸ்க்கு நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம். நோஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு காதுக்கு, அதுக்கப்புறம் அந்த ஃபேஸோட அவுட்லைன், இது எல்லாமே வந்துட்டு நம்ம கிரிம்சனில் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இயர்க்கு வந்து கொடுக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள லைட்டாக அந்த ஒரு இந்த மாதிரி இது போட்டுக்கலாம். ஒரு கர்வாக ஒரு இது போட்டுக்கலாம் இயர்க்கு. இதுக்கப்புறம் இப்போ 2 பக்கம் காது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அது நோஸ்க்கு அந்த கீழே வர இடத்துக்கு மட்டும் நம்ம அவுட்லைன் கொடுத்தோம்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அந்த நோஸோட ஹோல் வரும் இல்லையா, அந்த இடத்துலையும் நீங்கள் கிரிம்சன் கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் கண்ணுக்கு வந்து பிளாக் அடிக்கும்போது இந்த 2 இடத்துக்கும் வந்து பிளாக் அடிச்சிருங்க. இப்போது லைட்டாக ஒரு குட்டியாக வந்து ஒரு மூக்குத்தி இருக்கிற மாதிரி மேலே கீழே மூக்குத்தி தொங்குற மாதிரி, அது போக சைடில் 2 பக்கமும் நம்ம குட்டியாக ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 கர்வ் கொடுத்துருக்கேன். இந்த பெரிய மூக்குத்திக்கும் இந்த 2 கர்வ் மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்ன குட்டி ஃப்ளவர் வரைகிறோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வரைஞ்சி விட்டுக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு, ஒரு முருகர் இமேஜோ இல்லை ஒரு விநாயகர் இமேஜோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் நம்ம ஐக்கு என்ன பண்ணமோ அதையே பண்ணுங்கள், நோஸ்க்கு என்ன பண்ணமோ அது பண்ணுங்கள். அது போல் லிப்ஸுக்கு நம்ம என்ன பண்ணமோ அது எல்லாம் தனித்தனியாக பார்த்தோம் இல்லையா? ஸோ அதையெல்லாம் வந்துட்டு இந்த பிக்சரில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஓகே. இந்த ஃபேஸோட கலர் நம்ம எப்படி ஷேட் கொடுத்தோம் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே ஒரு கரெக்டான ஒரு இமேஜ் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொட்டு இருக்குது இல்லையா, அந்த பொட்டுக்கு வந்து நம்ம ரெட் கலர் கொடுத்துக்கிறோம். எப்போவுமே அந்த பொட்டுக்கு வந்து நம்ம ரெட்டு, ஆரஞ்சு இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரெட்டு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் வந்து ரெட் கொடுத்தாச்சு. இப்போ அந்த கிரிம்சனை வச்சுட்டு நம்ம ஃபேஸ் அவுட்லைன் ஃபுல்லாக போட்டுக்கலாம்.
இப்போ இந்த இமேஜில் வந்து நான் கிரீடம் இதெல்லாம் எதுவும் வரையலை, சும்மா ஃபேஸ் மட்டும்தான் நான் போடுறேன். லைட்டாக ஒரு ஹேர் டச்சப் மட்டும் லைட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ கிரிம்சனில் வந்து நம்ம முடிச்சுட்டு அந்த கழுத்தோட இடத்துக்கும் வந்துட்டு நான் அது கிரிம்சன் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட்டை வச்சுட்டு அந்த 3 இது புள்ளி மாதிரி வச்சுருக்கேன் மூக்குத்தியில் அந்த ஒரு டிசைன் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ பிளாக் வச்சு என்ன பண்ணுறோன்னா அந்த நோஸோட ஹோலுக்கு கொடுத்துட்டு லிப்ஸோட 2 பக்கமும் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி காது சும்மா இருந்தால் மொட்டையாக தான் நல்லா இருக்காது இல்லைன்னாங்காட்டி சும்மா அந்த எல்லோ கலர் லெமன் எல்லோ எடுத்து அப்படியே சும்மா ஒரு டிசைன் மாதிரி ஒரு ஏதோ கமல் டிசைன் மாதிரி கொடுத்தாச்சு. ஓகேங்களா. அது சும்மா மொட்டையாக இருக்குதுங்கிறதுங்காட்டி இப்போ அந்த கமல் மாதிரி போட்டு விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஐ மட்டும்தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஐக்கு மட்டும் நம்ம போட்டோம்னா முடிஞ்சுது. ஹேருக்கு பார்த்திங்களா சும்மா லைட்டாக மட்டும் பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே கிரீடம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த லைட்டாக 2 பக்கம் மட்டும் ஹேர் தெரிகிற மாதிரி விட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஐப்ரோவுக்கு நம்ம பிளாக் கொடுக்குறோம். ஸோ ஐப்ரோவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரௌன் எங்கே கொடுத்துருக்கோமோ அந்த இடம் ஃபுல்லாக நம்ம பிளாக் கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறமா அந்த ஐக்கு மேலே பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், கிரிம்சனில் லைன் கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம மேலே வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேவா. லைட்டாக அந்த ஐ ஷேடோலாம் போடுவோம்ல அந்த மாதிரி பண்ணி விட்டுருக்கோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேலே எடுத்து அப்படியே எம்டியாக விட்டுருவாங்க. அதாவது ஒரு லைட்டிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஒயிட் கொடுத்துட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. நம்ம இது ஒரு அம்மன் ஃபோட்டோலாம் அம்மனோட இமேஜெல்லாம் வரையும் போது நமக்கு ஐ ஷேடோலாம் கொடுத்தோம்னா நமக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே அந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் நம்ம கண்ணுக்கும் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓட கருவிழி இருக்குது இல்லையா, அந்த கருவிழி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒயிட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இந்த கருவிழிக்கு 2 பக்கமும் ஒயிட் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து கொடுத்துருங்க. ஆக்சுவலாக நான் இது பிக்சரில் வந்து நான் மறந்துட்டேன். கடைசியில் தான் வந்து நான் ஒயிட் கொடுத்தேன். அப்படி கொடுக்கும்போது என்னாகுன்னா பிளாக் மேலே மறுபடியும் ஒயிட் படும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் 2 பக்கமும் ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இந்த கருவிழி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம க்ரே கலர் எடுத்துக்கலாம். நிறையா ஒயிட்டு லைட்டாக பிளாக் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ரே கலர் மாதிரி எடுத்துகிட்டு அந்த கண்ணுலேயே கீழே ஒரு ஹாஃப் சர்க்கிள் வர்ற மாதிரி நம்ம க்ரே கலரை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சும்மா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு யூ மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் இப்படி யூ மாதிரி மட்டும் நம்ம போட்டுக்கலாம் க்ரே கலரில். இப்படி போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக ஒயிட் எடுத்துகிட்டு ஒரு 2 டாட் வச்சுக்கிறோம். ஒரு பெரிய டாட்டு, அதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே ஒரு சின்ன டாட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வச்சோம் அப்படின்னா அந்த கண்ணில் ஒரு ஒளி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். நம்மளோட கண்ணெல்லாம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ஐலேஷஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் வலது பக்கம் வரையும் போது அந்த ஐலேஷஸ் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கணும். அதே போல் இந்த பக்கம் இடது பக்கம் வரையும் போது இந்த சைடு போகிற மாதிரி இடது பக்கம் வெளியே போகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா. ஜஸ்ட் நம்ம டிக் போடுவோம்ல அந்த மாதிரி சும்மா மட்டும் நீங்கள் அப்படியே வளைச்சி போட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன்.